Hi friends, so welcome back to Sai TNPC Academy for CTC Diploma classes. So, இந்த லெக்சர் சீரிஸ் பார்த்தீங்கன்னா 551 இன்ஜினியரிங் டிராயிங் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேனோட 2025 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து இப்போ நம்மளோட சீரீஸில் லெக்சர் நம்பர் 14 இல்லை பார்ட் 14. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 13 வீடியோஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அதோட அப்புறமா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கொஸ்டின்ஸ் 131 to 140 பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 131, ஐடென்டிஃபை த நேம் ஆஃப் பைப் ஃபிட்டிங் இன் சிங்கிள் லைன் ஆர்த்தோகிராஃபிக் லேஅவுட். ஸோ இப்படி போட்டால் இந்த சிம்பிள் எந்த டூலில் பிடிக்குது அப்படின்னா இதுக்கு பேர் வந்து குளோப் வால். ஓகேவா, திஸ் சிம்பிள் இஸ் டினோட்டிங் குளோப் வால். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, குளோப் வால். Question number 132. Generally, T joints are used to dash the pipe fittings. ஸோ எத்தனை பைப்பை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஜென்ரலாக டி ஜாயிண்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ டி ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக இப்படி இருக்கும். ஸோ இதில் 3 அவுட்புட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ டி ஜாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம மொத்தம் 3 பைப்பை ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, 3 pipes. ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 133. In the pipe fitting, identify the name of the pipe fitting symbol. ஸோ கொஸ்டின் மிஸ் ஆயிடுச்சு. இது எசென்ட்ரிக் ரெடியூசர். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, எசென்ட்ரிக் ரெடியூசர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 134. ஐடென்டிஃபை த பிளக் அமாங் த ஃபாலோவிங் பைப் ஃபிட்டிங்ஸ். இது எது நம்ம பிளக் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. இது வந்து ரெடியூசர். ஒரு சைடு பெருசாக இருக்கு, ஒரு சைடு சின்ன இருக்கால, இது ரெடியூசர். இது ஒரு ரெண்டு க்ளோஸ் ஆனதுனால இது வந்து பிளக்கு. இது வந்து பேரு கேப்பு. இது வந்து கப்ளிங். கப்ளிங் வந்து ரெண்டு சைடும் ஒரே சைஸ்ல இருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, ரெடியூசர், பிளக், கேப் அண்ட் கப்ளிங். அடுத்த கொஸ்டின் 135. The fitting used to connect pipelines that are in the same plane and axis at right angles are called as cross. ஓகே, ஸோ ஒரே பிளேன்ல இருக்கும், ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் இது வந்து கிராஸ் ஃபிட்டிங்னு பேர். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, கிராஸ் ஃபிட்டிங். அடுத்து கொஸ்டின் நம்பர் 136. The type of weld represented by the shaded region in the figure is called as fillet. ஓகேவா, ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி நம்ம இது பண்ணால் இது வந்து நம்ம ஃபில்லட் வெல்டிங்னு சொல்லுவோம். கொஸ்டின் நம்பர் 137. The symbol for weld types of single butt is, கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிங்கிள் லெவல் பட். சிங்கிள் பெவல் பட்டுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 138. The type of weld joint does not exist. எது இல்லாத ஜாயிண்ட்? ஸோ நம்ம கிட்ட குரூவ் டைப் இருக்கு, ஸ்பாட் டைப் இருக்கு, பிளக் டைப் இருக்கு. ஸோ ஏரோ டைப்புங்கிறது அது ஒரு வெல்ட் ஜாயிண்ட் கிடையாது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏரோ டைப். Question number 139. The process of welding by fusion is called as arc welding. Question number 140. Name the type of welding that does not belongs to pressure resistance welding. இதில் ஆர்க் வெல்டிங் வந்து ப்ரெஷர் கிடையாது. ஸோ ரெண்டு இதையும் ப்ரெஷரில் விட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆர்க் வெல்டிங். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோவை பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கண்டினியூஸாக மீதி பார்ட் வீடியோஸை 1 by 1 ரிலீஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.